தேவன்கிட்ட நீங்க வந்தீர்கள் என்றால் அது என்ன காரியமா இருக்கட்டும், அது அத்தனையும் தேவனுக்கு ஈஸி. பிறவிக்குடன் பார்வையடைங்கிறது சாத்தியமற்றது. கர்த்தர் சொல்றாரு, நீ போலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு வெரி கூலா ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறார். 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களை எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியா இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். 3 முக்கியமான காரியம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய நினைக்கும் பொழுது, அந்த அற்புதத்தை செய்யும்படியாக அந்த காலம் நிறைவேறி தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் இருக்குங்க. காலம் நிறைவேறின பின்பு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் இருக்கு. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு கால அளவுங்க நிச்சயம் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில தேவன் செயல்பட வேண்டிய அந்த கால அளவு வந்து தேவன் செயல்படும் பொழுது அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த பிசாசுக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது. இதுதான் அந்த கம்பம் சொல்ற முதல் காரியம். 18 வருஷமா பிசாசு கட்டி வச்சிருக்கான். இயேசு வந்து தொட்ட உடனே பிசாசு முடியாது சொல்லல. தேவன் வந்து தொட்டார் என்றால் எந்த தடை, அத்தனை தடையும் விலகும். முதல் காரியம். 2வது காரியம், தேவன் வந்து இடைப்பட்டு செயல்படும் பொழுது உடன்படிக்கையின் மக்களாயிருக்கிற உங்களுக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அது வெளிப்படுகிற நேரம். அது என்ன? ஆபிரகாமுடைய குமாரத்தி உடன்படிக்கையின் மக்களுக்கு தான் தேவன் வந்து இடைப்படுகிறாருங்க. 3வது முக்கியமான காரியம், தேவன் வந்து இடைப்படும் பொழுது அது இம்பாசிபிளான காரியங்களை பாசிபிளா மாத்துறார். இதெல்லாம் நீங்க அறிய வேண்டிய பெரிய விஷயம். 18 வருஷமா அவ நிமிர முடியும் என்று அவளும் நினைக்கல, எவளுமே நினைக்கல. 18, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷம் சற்றும் நிமிர முடியாத கூனி, சாத்தியமில்லாத காரியத்தை நொடி பொழுதுல அப்படி நிமித்திட்டு போயிட்டாரு. அதான் தேவன். விசுவாசங்கிறது இந்த இங்கில் இல்லைங்க, இந்த பிளாக் இங்கில் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒருத்தரோட வார்த்தை இருக்கு, அவர் மேல இருக்கு. விசுவாசங்கிறது முழுக்க முழுக்க யாரை சார்ந்திருக்கிறது என்றால் தேவனையும் தேவனுடைய வல்லமை மட்டும் சார்ந்திருக்கிறது மட்டும்தான் விசுவாசம். உங்களையும் உங்களுடைய அறிவையும் சார்ந்திருக்கிறது விசுவாசம் கிடையாது. தேவனையும் தேவனுடைய மகத்துவமான வல்லமை மட்டும் சார்ந்திருக்கிறது விசுவாசம். வேற எது விசுவாசம் கிடையாதுங்க. அந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது, அதுதான் சொல்றாரு. விசுவாசம்னா நீங்க இல்ல, முதல்ல சொல்ற உலக விதமாய் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டு சொல்லிட்டு தான் சொல்றாரு. சாத்தியம் இல்லாதான் சாத்தியமாக்குறாரு. அவர் மேல விசுவாசமா இருக்கிறது தான் விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? மார்க் 10ஆம் அதிகாரம் 46 இருந்து மார்க் 10:46 பார்த்தீங்கன்னா அந்த பத்திமேங்கிற குருடனை குறித்து பேசுகிறது. அவன் பிறவி குருடன் இல்லையா? அவனுக்கு பேர் கூட வைக்கல. இயேசு போகிறத கேள்விப்படுகிறான். அவனுடைய எதிர்பார்ப்பு குறைவே இல்லை. தாவீதின் குமாரனை எனக்கு, அந்த சத்தத்தை அவன் குறைக்கவே இல்லை. எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க, நிப்பாட்டுங்கிறாங்க, பேசாது இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஹெவியா இருக்கிறதுனால அவன் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைக்கவே இல்லை. இயேசு அவனை கூப்பிடுறார். 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியில் இயேசுவுக்கு பின் சென்றான். நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவரே ஆண்டவரேங்கிறான். என்ன செய்யணுங்கிறாரு? பார்வை அடையணுங்கிறாரு. ரொம்ப ஈஸி, நீ போகலாம், உன் விசுவாசம் ஆக்கடுங்கிறாரு. வேற ஏதாவது கஷ்டம் ஏதாச்சும் இருக்கா? கஷ்டம் இல்லை, பார்வையை அடையணும், ரொம்ப ஈஸி, நீ போங்கிறார். தேவன்கிட்ட நீங்க வந்தீர்கள் என்றால் அது அத்தனையும் தேவனுக்கு ஈஸி.
அது என்ன காரியமா இருக்கட்டும். பிறவிக்குடன் பார்வையடைங்கிறது சாத்தியமற்றது. கர்த்தர் சொல்றார், நீ போலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு வெரி கூலா ரெஸ்பாண்ட் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடக்கணும் ஆண்டவரே, ரொம்ப ஈஸி, நீ போலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீங்க தேவன்கிட்ட வரும்போது தான் உங்க ரெஸ்பான்ஸ் அந்த விதத்துல தான் தேவன் கொடுக்கிறாரு, தவிர எந்த விதத்துல கொடுக்கற கிடையாது. நான் பேசுறது மனுஷன் இல்ல, தேவன். தேவனுக்கு அத்தனையும் என்னது ஈஸி. குருடனை பார்வையடைக்கிறது ஈஸி, முடவனை நடக்க வைப்பது ஈஸி, மரித்தோரை எழுத்துறது ஈஸி. அவருக்கு கடினமான காரியம் என்பது ஒன்று கூட கிடையாது. எதை எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப ஈஸி, நீ போலாம், ஒன்று விசுவாசத்தின் மூலம் ஆகக்கூடாது. இது எனக்கு பெருசு கஷ்டமே, ரொம்ப ஈஸிப்பா. கடினமாக ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இதான் கடினம், இது எனக்கு ரொம்ப ஈஸி, நீ போலாம். இதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது தேவனுக்கு எதுவுமே கடினம் கிடையாது, அத்தனையும் தேவனுக்கு ஈஸி. பக்கத்தோட சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு மிகவும் எளிது. நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென்.